ஆரிப்பா ஓகே ஓகே. இப்போது நம்ம காலையில் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்போம். அதனால லிம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ லிம்ப் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து ஆர்ட்ரிஸ், நல்ல ரத்தம் ஆர்ட்ரிஸ் மூலயமாவும் கெட்ட ரத்தம் வெயின்ஸ் மூலயமாவும் போகுதோ, அதே மாதிரி ஒரு ஒரு ஆர்கனுக்கோ இல்லை ஒரு டிஷ்யூக்களுக்குள்ளே அது போகுது, நல்ல ரத்தம் போய் சேருது 100% போகுது அப்படின்னா அதில் ஏதாவது டியூ டு ப்ரெஷர் ஆர் சம்திங் அதில் ஒரு 15% தேக்கம் அடையிறது. அது வந்து அந்த தேக்கத்தை தான் வந்து என்ன சொல்கிறோம், கழிவு அப்படிங்கிறோம். அந்த கழிவெல்லாம் சேகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிம்ப் கேபிலரிஸ். அந்த கேபிலரிஸ் அதை எல்லாத்தையும் சேகரித்து லிம்ப் வெசல்ஸ் மூலமாக லிம்ப் நோடுக்கு கொண்டு வருது. அந்த லிம்ப் நோடில் வந்து நம்மளுக்கு லிப்போசைட்ஸ் அப்படிங்கிற எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது வந்து தேவையான அந்த முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் சுத்தப்படுத்தி மறுபடியும் அந்த வரக்கூடிய அந்த லிக்விடை வந்து டுவர்ட்ஸ் த ஹார்ட்டுக்கே அனுப்புது. ஹார்ட்டுக்கு அனுப்பி அங்கே சுப்பீரியர் வேன கவா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து அந்த லிம்ப் ட்ரங்க் வந்து இந்த சைடு வந்து அந்த வெயின்ஸில் அந்த கெட்ட ரத்தம் போகக்கூடிய இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி அதில் கலந்து விட்டுருது. ஏன்னா லிம்பை சுத்திகரிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அந்த லிம்ப் நோடு எவ்வளோ சுத்திகரிக்குமோ சுத்திகரித்து முடித்த பிறகு அதை மறுபடியும் நம்ம ஹார்ட்டுக்கே அனுப்பிடுது. இதுதான் லிம்போட வேலை. ஓகேங்களா? இப்போது அந்த லிம்ப்பு இது பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, இப்போ அது மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னா, சில இடத்துல வந்து போய் தேக்கம் அடைஞ்சதை வந்து பிளட்டு கூட போக முடியாத இடத்துக்கு கூட போகக்கூடியது தான் இந்த லிம்ப் கேபிலரிஸ். இது வந்து எல்லா அந்தந்த போக முடியாத இடத்துக்கு கூட தேவையான சத்துக்களையும் நம்மளுக்கு உடம்புக்கு முக்கியமாக தேவையானது ஆக்சிஜன் இதை கூட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தெரியும், நமக்கு பார்த்துருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸஸ் கழிவு நீர்களையும் அது மூலியம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வெளியே சேர்த்துறதும் இதுதான். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிம்ப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ஃபிஷியல் லிம்ப், டீப் லிம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ஃபிஷியல் லிம்ப் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எல்லா டிஷ்யூஸு மேலோட்டமாக இருக்க எல்லா பகுதியிலையும் இருக்கிறது. இப்போ ஆர்கான்ஸ் எப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போது கிட்னி இதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது வந்து டீப் லிம்ப்ஸ். அதுக்குள்ளேயும் உள்ள இன்டீரியராகவும் போய் செயல்படுத்துறது டீப் லிம்ப்ஸு. மேலோட்டமாக செயல்படுத்துறது அவுட்டர் சைடு, எல்லா இன்டர்னல் பார்ட்ஸிலோட அவுட்டர் சைடில் வேலை செய்கிறது இந்த சூப்பர்ஃபிஷியல் லிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இப்போது இதில் பார்த்துருவோம். இப்போ லிம்ப் வந்து 2 விதமாக கலெக்ட் ஆகுது. ஒன்று வந்து ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டார்க்கஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு சைடு கலெக்ட் ஆகிறது ஒன்று, அது வந்து ஸ்மாலஸ்ட் லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தொராசிக் டக்டில் போய் கலெக்ட் ஆகிறது லார்ஜஸ்ட் லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த லிம்ப் பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம பார்ப்போம் இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த தொராசிக் டக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல வந்து அப்படியே போய் இந்த இடத்துல ஜாயின். மஞ்சு மேம் கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? கொஞ்சம் சவுண்டா. இது கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே. இந்த டக்ட் மூலிமா வந்து மறுபடியும் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா அந்த வெயின்ஸில் தான் போய் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி அந்த ரைட் லிம்பாட்டிக் டக்ட்டும் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா அந்த வெயின்ஸில் தான் போய் ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கக்கூடியது லிம்ப் மெரிடியனை பார்க்குறோம். இந்த மெரிடியனோட வேலை என்ன அப்படிங்கிறது, இதோ மெரிடியனில் வந்து 24 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 24 பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து இப்போ டக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் அது தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது ஓகேங்களா? இப்போ லிம்ப் மெரிடியனில் 24 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு LY1 அப்படிங்கிறது பேலண்டைல் டான்சில். இப்போ அப்படியா கேட்டுட்டு இருந்தாங்களா, பேலண்டைன் டான்சில்னால் எந்த இடத்துல உருவாகக்கூடியது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், தொண்டைக்கிட்ட. இப்போ லதா மேம் சொன்ன மாதிரி இந்த அந்த மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. டியூபுலார் டான்சில் அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த இடத்துல கார்னரில் உருவாகக்கூடியது. ஃபேரஞ்சல் டான்சில் அப்படின்னா இங்கே லிங்குவல் டான்சில். இதெல்லாம் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல உருவாகுது. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா டான்சிலையும் நம்ம மெரிடியனில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் மூலயமா ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த லிம்ப் மெரிடியன் மூலயமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து LY1, அப்புறம் LY1.2, அதுக்கப்புறம் LY1A. இது எல்லாமே டான்சிலுக்கு உரியது. ஓகேங்களா?
LY1, LY1.2, LY1A இது எல்லாமே டான்சிலுக்கு உரியது. இப்போ பேலண்டைல் டான்சல்னா LY1ம் LY1.2 அப்படிங்கிறது சிஎம்பி பாயிண்ட் கொடுத்துட்றோம். டியூபுலார் டான்சல் அப்படின்னா LY1Aவும் 1.2வும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் LY1.1 அது வந்து இதுலேயே இன்னும் வந்து நிறையா வேணும்னா ஒரு நெக்ஸ்ட் வந்து LY1.1 அப்படிங்கிறது காதுக்கானது. காதில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், இப்போ மிடில் இயர் அப்படின்னாலும் பேஜ் நம்பர் 20லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு, அதை நம்ம பார்த்துக்கலாம். மிடில் இயரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்னா வெளிப்புறமாக ஏதாவது காதில் பிரச்சனை அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் இயர் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், காது வலி ஏதாவது கட்டி வந்து வலி இருக்குது உள்ளுக்குள்ளே, ரொம்ப உள்ளுக்குள்ளே அப்படின்னா இந்த இன்டர்னல் இயருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து LY1.2. LY1.2 இது வந்து மெயின்லி ஃபார் 5 டைப்ஸ் ஆஃப் டான்சில்ஸ்க்கு கொடுக்கறது. இது எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னது தான், இதை கொடுக்கும்போது கம்பல்சரி சிஎம்பி பாயிண்ட் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ டான்சில்ஸில் 5 டைப்ஸ் ஆஃப் டான்சில்ஸ் சொன்னோமா, அதில் வந்து ஒன்று வந்து லரஞ்சல் டான்சில்ங்கிறது இந்த பிக்சரில் இருக்காது, லிங்குவல் டான்சில் வரைக்கும் தான் இருக்கும். இதில் லரஞ்சல் டான்சில் அப்படிங்கிறதும் ஃபெரஞ்சல்னா உணவு குழாய் பக்கத்தில் போகக்கூடிய டான்சில்ஸ், லெரஞ்சல்னா அந்த காற்று குழாய் வழி அந்த இடத்துல போகக்கூடிய டான்சில்ஸ். அது எங்கேன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலையே. அப்புறம் அந்த 1.2 பார்த்துட்டோம், 2 ஃபார் டான்சில்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமானது இன்பிட்வீனில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறேன். எப்போதுமே எல்வை மெரிடியன் சூஸ் பண்ணோம்னா டோன் பண்ணலாமா செடேட் பண்ணலாமா? ஒன்லி செடேஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ டான்சில்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இன்னொன்று வந்து டான்சிலர் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிங் அப்படின்னா அந்த டான்சில் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனுமே தான் டான்சிலர் ரிங் அப்படிம்பாங்க. அந்த டான்சிலர் ரிங்குக்கும் என்ன பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 1.2 கொடுக்கணும். அப்புறம் டியூபுலர் டான்சில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டான்சில்ஸ்க்கு பேலண்டைல் டான்சில், டியூபுலர் டான்சில், அப்புறம் ஆல் த 5 டைப்ஸ் ஆஃப் டான்சில்ஸ் என்னென்ன பொதுவாக கொடுக்கணும்னு 1, 1.2 அண்ட் 1A முக்கியமாக டான்சிலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் LY1.1 இயர். இப்போ 2 முடிச்சிட்டோம், டான்சிலுக்கு முடிச்சிருக்கோம், இயருக்கு முடிச்சிருக்கோம். அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து LY2. LY2 வந்து இங்கே சிஎம்பி பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த செஞ்சல் அகர்வால் சொல்லும் போது அது எஸ்எம்பி பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எஸ்எம்பின்னு மாற்றி வச்சுருக்கிறேன். அது இன்னொருக்கோ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா LY2 வந்து ஃபார் டீத், மெயின்லி ஃபார் டீத். ஓகே, அந்த டியூப்லர் டான்சில் சொன்னேன்லப்பா, இது அந்த ஃபுல் அந்த டான்சிலர் ரிங். டான்சிலர் ரிங்குன்னு சொன்னது இந்த ஃபுல்லையும் கவர் ஆகிறது தான் டான்சிலர் ரிங். அந்த 5 டைப் ஆஃப் டான்சிலையும் கவர் ஆகிறது தான் இந்த டான்சிலர் ரிங். இதில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த 1.2 வில் ஒர்க் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலோ ஏஜ் 16 இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் இட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் LY2. இது வந்து நம்ம டீத்துக்கு அவசரம் பார்க்குறோம். இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம், LYல 1, 1A பார்த்துட்டோம். LY1, 1.2, 1A ஃபார் டான்சில்ஸ், LY1.1 ஃபார் இயர். நெக்ஸ்ட் ஒன் LY2 ஃபார் டீத். 2 அப்படிங்கும்போது டீத்துக்கு வந்துடும். டீத் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க. பற்களில் வந்து நம்ம எப்படி கலரில் பிரிப்போமோ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு, ஒடோனாட்டன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பற்கள் அந்த நடு பல்லுலேருந்து எண்ணிக்கிட்டே வரதான். எண்ணிகிட்டே வரும்போது மேலே 8 பல் இருக்குது, கீழே 8 பல் இருக்கா, மேலே 1லேருந்து 4 பல்லுக்குள்ளே இருந்தா அப்படின்னா GV25 பண்ணணும், பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 to 8 அப்பரில் இருந்தால் ST7. இதெல்லாம் அங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்குவோம், ப்ரோட்டோக்கால் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்குவோம். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலருக்கு வந்து நம்பர் 9 டீத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோயர் ஜாரில். அப்போ அதுக்கு கூட இந்த LY2 கொடுத்துக்கணும்
அதுக்கு மிச்சதுக்கெல்லாம் வந்து அப்பர் டீத் 1 to 4 கொடுக்கும்போது GV25 + LY2 கொடுப்போம். பட் 9th டீத் கீழே கடவாப்பல் கிட்ட 9th டீத்து ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா LY2 கொடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் LY2A. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? டான்சில்ஸ்க்கு பார்த்துட்டோம், இயருக்கு பார்த்துட்டோம், இப்போ டீத்துக்கு பார்த்துட்டோம். LY2 டீத்துக்கு பார்த்துட்டோம். 2A அப்படிங்கிறது கண்ணுக்கு சம்மந்தமான லிம்ப். இது வந்து கண்ணில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த 2A யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைனஸ். அப்போ சைனஸ் நோஸில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் பேராநாசல் சைனஸ்னால் 4 வகையான சைனஸ் வரும். ஃப்ரான்டல் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ், எத்மாய்ட் சைனஸ் அண்ட் செஃப்னாய்ட் சைனஸ். எல்லாமே என்னென்னங்கிறது நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃப்ரான்டல் சைனஸ்னால் எந்த இடத்துல வரக்கூடியது? தலையோட மேல் பகுதி. எத்மாய்ட் சைடுனா இந்த மூக்கு கிட்ட வரக்கூடியது. மேக்ஸிலரி சைனஸ்னால் கண்ண பகுதியில் வரக்கூடியது. செஃபாய்ட் சைனஸ் அப்படின்னா காது கிட்ட வரக்கூடியது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அந்த இடத்துல வரக்கூடிய நீர் தேக்கங்கள், கழிவுகள்னால வரக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கு தலை குளிச்சிட்டா தண்ணி தேங்கிடுச்சு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாமே எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜீனியர்ஸு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஸோ இதுதான் சைனஸுங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டான்சில்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இயருக்கு பார்த்தோம். அடுத்தது எதுக்கு பார்த்தோம்? டீத்துக்கு பார்த்துட்டோம், ஐக்கு பார்த்துட்டோம், இப்போ நோஸ்க்கு பார்த்துட்டோம். சரியா? இப்போ நம்ம எவ்வளோ பாயிண்ட் கவர் பண்ணிருக்கோம்? டான்சில்ஸ், இயர், டீத், நெக்ஸ்ட் டீத், ஐ அண்ட் நோஸ். 5 கவர் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். அதை நம்ம வந்து அப்படியே பேஜ் நம்பர் 23ல் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அதில் கடைசி ஒன் பாருங்கள், கேவ்ரினியஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செஃப்னாய்டு சைனஸ் கிட்ட டிஷ்யூ கிட்ட ஒரு போன் இருக்குது, சைனஸ் போன். அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிறது தான் இது வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த இடத்துல ட்ரெயின் ஆகி கலெக்ட் ஆகுமாம். அதோ இங்கே பாருங்கள், செஃப்னாய்டு சைனஸ் இங்கே ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, கேர்வினஸ் சைனஸ்ன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த இடத்துல கலெக்ட் ஆகிறதையும் கூட LY3 போடுற மூலயமா நம்ம அந்த லிம்பில் இருக்க ட்ரைனேஜை சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டான்சில்ஸ், 1.1 ear, and then 2 is for teeth, 2A is for eyes, and 3 for nose. முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் 4 நம்ம இப்போ லைனாக மேலே தலைப்பகுதிக்கு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து லங்ஸுக்கு. இப்போ 4 வந்து மேக்ஸிமம் நம்ம லங்ஸ் பகுதியை கவர் பண்ண போகிறோம். ஓகே, நவ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு வந்துடுச்சு. இப்போ 4உடைய SMP பாயிண்ட் இது. ஓகேங்களா? அப்போது இந்த லங்ஸ், 2 பக்கம் இருக்கக்கூடிய லங்ஸு, அப்புறம் பல்மனரி வெசல்ஸ். பல்மனரி வெசல்ஸ்னால் என்ன? இதோ இங்கே பாருங்கள், இங்கே ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி லங்ஸ்குள்ளே வரக்கூடிய வெசல்ஸை தான் பல்மனரி வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மறுபடியும் உள்ளே பிரிஞ்சு போய் சின்ன சின்னதாக இந்த பாருங்கள் ரெட் கலரில் டாட் வச்சுருக்க மாதிரி கப்பிலரிஸாக பிரியுது. ஓகேங்களா? இதுதான் இந்த பல்மனரி வெசல்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி. ப்ளூரானா என்ன? ஏதோ இந்த அவுட்டர் கவரிங் வருதா, லங்ஸோடைய அவுட்டர் கவரிங் ஒரு வயலட் கலரில் கோடு கொடுத்துருக்காங்க, இதுதான் ப்ளூரா. இந்த ப்ளூரா அந்த அவுட்டர் கவரிங்லேயும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது திரிக்குது. அப்புறம் பல்மனரி பிராங்கியோ ட்ராக்கியா லிம்ப் நோட் அப்படியே இந்த நம்ம பார்த்தோம். இப்போ பல்மனரி வெயின் வருது, அதோட கனெக்ட் பண்ணுறது. இதோ இங்கே போய் கனெக்ட் பண்ணதா, இந்த 2ஆக பிரிஞ்சு கனெக்ட் பண்ணதா, எனக்கு வேறு அதை எப்படி எடுத்து காமிக்கிறேன்னு தெரியல. ரைட் பிராங்கியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த லங் உள்ளே வருது, மூச்சுக்குழாய் வந்து 2ஆக பிரியறது தான் இந்த பிராங்கியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோடு அந்த இடத்துல வர்றது எல்லாத்துலேயும் வரக்கூடிய அந்த லிம்ப் கலெக்ஷன் ஆகி ஏதோ பிரச்சனை வந்தால் அந்த லிம்ப் நோட LY4 நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலயமா அந்த இடத்துல இருக்க பிரச்சனையை சரிப்படுத்திடலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அதே பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, மீடியாஸ்டினம் அப்படிங்கிற பேஜ். என்ன அப்படின்னா அந்த 2 லிம்புக்கும் லங்ஸுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா கீழே போட்டிருக்க பாருங்கள், இந்த 2 லங்ஸுக்கும் கீழே இருக்க ஸ்பேஸ் தான் மீடியாஸ்டினம். அதுக்கு நடுவில் தான் நம்மளோட ஹார்ட்டு இதெல்லாம் வருது. அப்போ இந்த ஸ்பேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் LY4 யூஸ் பண்ணி அதே சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா டான்சில்ஸ்க்கு பார்த்துட்டோம், 1.1 இயருக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 வந்து டீத்து, 2A வந்து ஐ, 3 வந்து நோஸ்.
சைனஸ் அப்படின்னு வைக்கும்போது நம்ம நோஸ் பகுதின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது 4 வந்து பார்க்கும்போது லங்ஸ் பகுதிக்கு பார்த்தாச்சு. இப்போ 4A அதுக்கு கீழே என்ன இருக்குது? ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்னால் நம்மளுக்கு தெரியுமில்ல, உணவு குழாய். அந்த இதில் போய் இந்த இடத்துல பாருங்க, ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லி வருதா, இந்த ப்ளூ கலர் லைனு உணவு குழாய். அது உள்ளே போய் நம்ம ஸ்டமக்கோட ரீச் ஆகக்கூடிய ஒரு அந்த பைப்பு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த இடத்துலையும் பிரச்சனை வந்தால் 4A யூஸ் பண்ணுறோம். அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வந்துட்டு இருக்கும். 4A வந்து அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. 4B அப்படிங்கிறது லாரினக்ஸ் அண்ட் ஹைப்போஃபாரினக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லாரினக்ஸ் அப்படின்னா என்ன? மூச்சுக்குழாய். அதாவது நம்ம மூக்கு மூலியமாக மூச்சு எடுக்கிறோம், வாய் மூலியமாக சாப்பாடு எடுக்கிறோம். பட் ரெண்டும் ஒரே பாதையில் தான் உள்ளே போகுது. பட் அதுக்கப்புறம் நடுவில் செப்பரேஷன் ஆகுது. அந்த செப்பரேஷன் பண்ணுறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மூச்சுக்குழாய் மூலமாக உள்ளே போகக்கூடிய மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய பாதையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு குழாயில் இருக்க பிரச்சனை இருந்தாலுமே இந்த LY4B சரி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ஹைப்போபெராக்ஸ் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வயிற்று பகுதிக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து LY5. LY5 அப்படிங்கிறது ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம்க்கு. ஓகே, இந்த ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் இது வந்து இது முக்கியமான பாயிண்ட். பார்ஷியல் சிமுலேஷன் மெஷர்மெண்ட் பாயிண்ட். பார்ஷியல் சிமுலேஷன் மெஷர்மெண்ட் பாயிண்ட் என்னென்னா அந்த ஆர்கனை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ ஹார்ட்டுக்கும் ஹார்ட்டுடைய அந்த உரை பெரிகார்டியம் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த லிம்ப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த பிரச்சனையை ரிக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுது. நெக்ஸ்ட் இதில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க கார்டியாக் கேங்க்லியா அண்ட் கொரோனரி பிளக்ஸஸ். கார்டியாக் கேங்க்லியானா என்ன இருக்கக்கூடிய அன்றைக்கே மேம் சொன்னாங்க, ரங்கா மேம், முடிச்சுகள் நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நர்வ் முடிச்சுக்கள் நம்ம இது சொல்கிறது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய. அப்போ கொரோனரி பிளக்ஸஸ் அப்படிங்கிறது இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த முடிச்சுக்கள் வெளியே வருது, அந்த பிளக்ஸஸ்னால் அந்த பாயிண்ட் வெளியே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட், அந்த நர்வ்ஸில் ஜாயின் பண்ண பாயிண்ட் தான் இந்த கார்டியாக் பிளக்ஸஸ், இந்த கொரோனரி. அந்த கொரோனரி பிளக்ஸஸ் அப்படிங்கிறது கொரோனரிங்கிறது அந்த இடத்துல பாருங்க, லெஃப்ட் கொரோனரி கார்டியாக் நர்வ் அப்படின்னு சொல்லி வருதா. இந்த நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிச்சா ஃபார்ம் ஆகும். அதை தான் கொரோனரி பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம பார்த்துட்டோம். LY1 டான்சில்ஸ், LY1.1 இயரு, LY2 டீத், LY2A ஐஸ், LY3 ஃபார் nose and LY4 for lungs and other respiratory system. LY4A வந்து உணவு பாதை, LY4B அந்த காற்று பாதை ப்ளஸ் உணவு பாதைக்கு சேர்ந்தமானது, LY5 for heart and pericardium பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் LY6 அப்படின்னா நம்ம பிரெஸ்ட், ஆர்ம்ஸ், பிரெஸ்ட் இந்த இடத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது. அப்பர் எஸ்ட்ரிமைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா எனி ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ண. முக்கியமாக நம்மளுடைய அந்த கை அசைவு, ஆம்பிட், அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போது சிலருக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைனால நம்மளுடைய கட்டை விரலை அசைக்க முடியாது. ஓகேங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா மஸ்குலோ அப்டக் பாயிண்ட் ஆஃப் ஆர்ம், கை மூமெண்ட்டுக்கு உதவும் புள்ளி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. LY6. ஓகேங்களா? இதனா நம்ம கை மூமெண்ட்டுக்கு சிலருக்குலாம் நம்ம கட்டவரல் இல்லாதவங்களுக்கு, தம்ப் அப்யூட்ஸ் அப்படின்னா கட்டவரல் இல்லாதவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈவன் இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் த பிரெஸ்ட் கேன்சர். ஆர்ம்ஸில் என்ன பிரச்சனை இருந்தாலும், பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணியிருந்து அதனால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும், ஸ்கின் டிசீஸ் ஏதாவது நம்ம கையில் இருந்தாலும், ஆர்ம்ஸில் ஏதாவது ஸ்வெல்லிங் இருந்தாலும், பிரெஸ்ட் கேன்சர் இருந்தாலும் இந்த LY6 கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் LY7. LY7ல் லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டு இருக்குப்பா.
லெஃப்ட் இது அடுத்தது நம்ம எங்கே வந்துட்டோம், இன்டெஸ்டைனலுக்கு வந்துட்டோம். ஓகே, இன்டெஸ்டைன் இப்போ மேலேருந்து வந்துட்டோம், வயிறு வந்துட்டு இப்போ இன்டெஸ்டைனுக்கு வந்தாச்சு. இன்டெஸ்டைனல் லிம்பாட்டிக் ட்ரங்க் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். இன்டெஸ்டைனில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட் பண்ணுறதுக்கு LY7. அதே மாதிரி மெசன்ட்ரிக் லிம்போட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. LY7லேயே ரைட் சைடில் மெசன்ட்ரிக் அப்படின்னா என்ன? இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும் பெருங்குடல் இருக்குது, சிறுங்குடல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ஒரு டிஷ்யூவோ ஏதோ ஒன்று வந்து அதை ஒட்டுக்கா சேர்த்து நிற்க வைக்குது இல்லைங்களா? இல்லைன்னா அதாவது அங்கங்கே தொங்கும் இல்லையா? அப்போது அந்த மெசன்ட்ரிக் அப்படிங்கிறது இந்த தான், இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் அந்த மெசன்ட்ரி. அந்த சிறுகுடல் பெருக்குடல் எல்லாத்தையும் நம்மளோட பாடியோட ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ அதுலேயும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு LY7 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு LY7A. அது வந்து எதுக்கு அப்படின்னா சிலியாக் லிம்பாட்டிக் ட்ரங்க். அதனா அப்பர் அப்டமன் ஏரியாவில் இருக்கு. டயஃப்ரம் பார்த்தோம்னா 1 minute. ஓகே, இப்போது இந்த டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அந்த சிலியாக் லிம்பாட்டிக் ட்ரம்ப். நம்ம வந்து சிலியாக் நோட்ஸ் மட்டும் இங்கே பார்த்துருக்கோம். அந்த லிம்ஸ் எல்லாம் அங்கே வந்து தான் கனெக்ட் ஆகும். இன்டெஸ்டைன் லிம்பாட்டிக் ட்ரம்போட இதையும் அந்த அப்டமலோடைய அப்பர் ஏரியாவையும் இது கவர் பண்ணுது. கொடுத்துருக்காங்க. சிலியாக் இஸ் அ பார்ட் பிட்வீன் த செஸ்ட் அண்ட் நேவல். செஸ்ட்டுக்கும் தொப்புள் பகுதிக்கும் நடுவில் இருக்கிறது. இப்போ உங்கள் சிலியாக் நோட்ஸ் அப்படின்னு மாதிரி தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதை கவர் பண்ணுது இந்த 7A. இப்போ வந்து 1லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டோம். 1 வந்து டான்சில், 2 1.1 இயர், நெக்ஸ்ட்டு 2 வந்து டீத், 2A ஐஸ், 3 வந்து நோஸ், 4 வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதான் லங்ஸு, 4A ஈசோஃபேகஸ், 4B அந்த ஈசோஃபேகஸ் கீழே முடியும் இடம் வரைக்கும். நெக்ஸ்ட்டு 5 வந்து ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், 6 வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கை சார்ந்த பிரச்சனைகள், பிரெஸ்ட்டிலேருந்து அந்த கை சார்ந்தது, கையில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆர்ம்ஸில் வர பிரச்சனை, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணியிருந்தாலும், பிரெஸ்ட் கேன்சர், ஹேண்டில் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தாலோ இல்லை ஆர்ம் ஸ்வெல்லிங் இருந்தாலோ இது கம்பல்சரி யூஸ் பண்ணணும். கை கட்டவிரல் ரிமூவ் பண்ணியிருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் கை அசைக்க முடியாதாமா, அப்போது அந்த மாதிரி பிரச்சனையிலையும் LY6 கொடுக்கணும். நெக்ஸ்ட் LY7 பார்த்தோம். இது வந்து இன்டெஸ்டைன் குடல் சம்மந்தப்பட்டது. LY7ல் லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறது. லெஃப்ட்டுங்கிறது வந்து சும்மா இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, ரைட்டுங்கிறது மிசன்ட்ரிக் அந்த சிறுகுடல் பெருக்குடலை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு. 7A அப்படிங்கிறது அப்பர் அப்டமன் ஏரியாவில் அந்த லிம்ப் நோட்ஸ் போகக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இன்பிட்வீன் த செஸ்ட் அண்ட் நேவல் கேவிட்டியில் இருக்கிறதையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு 7A. நெக்ஸ்ட் 8க்கு வரும். 8 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட், இதுவும் இன்டெஸ்டைனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் சைட் ஆஃப் த இன்டெஸ்டைனுக்கு. 1 minute. இங்கே வந்து மீசோகோலிக் அண்ட் மீசோசிக்மாய்டு லிம்ப் அப்படின்னு இருக்குது. அதோ இது பாருங்கள், இதான் மிசன்ட்ரி நாப்பிலே காமிச்சுன்னா அதில் இப்போது பெருங்குடலில் பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு கோலன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் பாருங்கள் இருக்குது சிக்மாய்டு கோலன். இந்த சிக்மாய்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கவரிங்ஸ் தான், நம்ம பெருங்குடலுடைய கவரிங்ஸ் தான் அதெல்லாம். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த கோலனில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மீசோகோலன், ரைட் மீசோகோலன், அசெண்டிங் கோலன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மீசோகோலனில் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திசுக்களை தான் கோலன்கிறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட் பண்ணுறதுக்கு LY8 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து முக்கியமாக எந்த இடத்துல அந்த மெசன்ட்ரிக் அப்படிங்கிறது தொடங்குதோ அந்த இடத்துல இருக்க பிரச்சனையும் சரிப்படுத்துறது வந்து ரைட். LY8 ரைட்டுங்கிறது தொடங்கக்கூடிய பிரச்சனை, ரூட் அதுக்குள்ளே இருக்கிறது எங்கே இருந்தாலும் LY8 ரைட்டு யூஸ் பண்ணுறோம். LY8 லெஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த மீசோசிக்மாய்டு லிம்ப் அந்த இதுக்கெல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து LY9 வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும், இதான் இந்த ரைட் கோலின்
கோலிக் நோட்ஸ், அந்த ஒவ்வொரு நோடும் போயிட்டு அந்த கோலன்னு சொல்கிறேன்ல, இப்போ அந்த பிக்சரில் சரியாக தெரியல பாருங்கள், அந்த க்ரீன் கலராக இருக்கிறது எல்லாமே அந்த மெசன்ட்ரிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன லிம்ப் நோட்ஸு, கெப்பலரிஸ் இது தான் இருக்குது. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே இருக்க பிரச்சனையை தீர்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் இப்போ தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்டு, பீனல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், அதில் இந்த மாதிரி எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸில் இருக்க பிரச்சனையும் சரிப்படுத்துறதுக்கு we are using LY9. அதோட LY9A எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெட் ஆஃப் அரோட்டா, அந்த அரோட்டா போகிற ரீஜனில் எல்லாமே அரோட்டிக் லிம்ப் நோட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து அந்த அரோட்டாவில் அரோட்டா வந்து ஃபுல்லாக நம்ம அரோட்டான ஆர்ட்ரிஸோடைய இதுதான் அரோட்டான்னு சொல்கிறோம். அந்த பேசேஜில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு LY9A யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி LY10A இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லம்பார் ரீஜன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு, பேக் பெயின் ஏதாவது இருந்தாலும், பாயில்ஸ் ஏதாவது இருந்தாலும், அந்த இடத்துல ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு. அப்புறம் LY10A வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இது வந்து டைரக்ட் பாயிண்ட் ஃபார் த ஆர்ம்பிட், நம்மளோட கைக்கு கொடுக்கக்கூடிய டைரக்ட் பாயிண்ட். இதில் வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை முக்கியமாக இது வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு கூட இந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LY10B லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து செர்விக்கல் போர்ஷன் ஆஃப் thoracic duct. நம்ம கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அரோட்டா சொன்னேன்லப்பா,